நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். என்பதை ஓடும் நதியே சொல்கிறதோ, சொந்தமும் பந்தமும் நிலையாதென்பதை ஓடும் நதியே சொல்கிறதோ. பரதா, அஸ்தியை வைத்து அழுவது ஏன்? இது உன்னை பெற்ற தந்தை அல்ல. அவர் தன் உடல் கூட்டிலிருந்து பறந்து அவர் தர்ம வினையின்படி பரலோகத்தில் அமர்ந்திருப்பார். ஜீவாத்மாவுக்காக ஐம்பூதங்களால் படைக்கப்பட்ட இந்த உடல் சாம்பலாவதோடு அழிகிறது. தந்தை மகனுக்காற்றும் கடமையில் இதுவும் ஒன்று. அதை நீ முடித்து கடமையை நிறைவேற்று. உயிர் உடலை விட்ட பிறகு இந்த பூத உடலானது ஐம்பெரும் தத்துவமான கனல், காற்று, ஆகாயம், நீர், நிலமாக அன்னை பூமியிடம் திரும்பிச் செல்கிறது. அதனால் அஸ்தியை நீ இந்த புனித நதியில் விட்டுவிடு. நமக்கெல்லாம் இதுதான் முறை பரதா. நியாய விதிப்படி இன்று நீ செய்யும் இதையே நாளை உன் மகனும் உனக்காகச் செய்யப் போகின்றான். பந்தத்தை துறந்துவிடு. இனிமேல் கொண்டு செல்ல வேண்டிய கடமை உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. குடத்தில் இருந்த சாம்பலே ஜலத்தில் கலந்து கரைந்ததே, உடலில் வந்த உயிர் போனதும் உண்மையுதுவென்று புரிந்ததே. குருதேவா, தமது ஆணைக்கிணுங்க இங்கே மன்றத்திலே வந்து நிற்கிறேன். சொல்லுங்கள், இந்த பரதனுக்கு என்ன கட்டளை? தூயவனே பரதா, உன்னை பெற்ற தந்தை தர்மத்தை கண்ணாக நினைத்தவர். தமது வாக்கினை காப்பாற்றி வளமைமிக்க இந்த அயோத்தி ராஜ்யத்தை உனக்கு விட்டுக் கொடுத்து தன் வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டார். உனது அன்புக்குரிய அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரன் உலகமே வியக்க தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை நிலைநாட்ட வனம் சென்று விட்டான். உன்னுடைய தந்தையும் உன் அண்ணனும் இருவருமே இந்த நாட்டை ஆள உரிமையை உனக்கு தந்தார்கள். இப்போது இது உன் கடமை. சூரிய வம்சத்தாருக்காக அரியாசனத்தை பரதா நீ ஏற்க வேண்டும். உன் மக்களை காக்க வேண்டும். இது தமது ஆணையா குருதேவா? இதுதான் இப்போது உனக்கு உரிய கடமை பரதா. அவையோரின் கருத்து என்ன? எந்த நாடு மன்னன் இல்லாமல் இருக்கிறதோ அதன் மரியாதை, பாதுகாப்பு அனைத்துமே பெரும் பிரச்சனைக்குள்ளாகும். எதிரி அதை நன்கு பயன்படுத்தி கொண்டு அந்த பகுதியை கையகப்படுத்துதல் சுலபமாகிவிடும். ஆகையால் இதையெல்லாம் வைத்து நுட்பமாக பார்க்கும்போதுதான்
இந்த ஆபத்தை தவிர்க்க தாம் தான் ஆட்சி புரிவதற்கு தகுந்தவர். அதற்கும் மேல் நான் எப்படி சொல்ல? மதிப்புக்குரிய ஸ்ரீராமன் காடு போனது ஏன்? தன் அப்பாவின் ஆணையை மதித்து நடக்கத்தானே. அரியாசனத்தில் நீங்கள் அமர்வது நியாயம்தானே? ஆட்சியில் அமர்வதற்கு 3 தகுதிகள் தேவைப்படுகிறது. குருவின் வாழ்த்துக்கள், அமைச்சர் குழுவின் ஆலோசனை, மக்கள் அனைவரின் நம்பிக்கை. இன்று பரதனுக்கு இம்மூன்றும் இருக்கிறது. ஆகையால் மிக்க மகிழ்ச்சியுடன் நான் இந்த நாட்டின் ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு முன் முக்கியமாக எனக்கு ஒரு சந்தேகம். அரியாசனத்தில் அமர்வதற்கு முன்னால் தாம் எல்லாம் என் சந்தேகத்தை போக்கினால் நல்லது. என்ன சந்தேகம் ஏற்பட்டது ராஜகுமாரரே? சில நாட்களுக்கு முன் மதிப்புக்குரிய அமரர் மன்னர் என் தந்தை அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து பேச இப்படி ஒரு மாமன்றத்தை கூட்டினார்கள். அன்று மன்றத்தில் மாமன்னர் தசரதர் தன் மைந்தன் ஸ்ரீராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்வதாக பிரகடனம் செய்தார். அப்போது நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே குரலில் ஸ்ரீராமனுக்கு பட்டம் அளிப்பதை வரவேற்றீர்களே. பரதன், இப்போது கேட்கிறேன், ஏன் அப்போது எல்லோரும் ஒரே மனதாக ஒப்புக்கொண்டீர்கள்? ஏனென்றால் ராமனை போன்ற உத்தமன் மன்னனாக அமைவது மிக அரிது. மிக பொருத்தமான பதில் இது. மக்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்ட பிறகு ராஜா ஒரு மகாராணியின் சொல்படி அவை முழுவதும் சம்மதித்து ஒப்புக்கொண்டதையே மாற்றி சபையை பாராட்டிய ஸ்ரீராமனை ஆட்சியிலிருந்து நீக்கி வனம் அனுப்பினான். தன் மனதுக்கு உகந்த ராணியின் மகனை ஆட்சியில் அமர்த்த நிச்சயித்தார். அப்படி ஒரு முறைகேடு நடந்த போது நீங்கள் எல்லாம் ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? சொன்ன சொல்லை மாற்றிய மன்னரிடம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏன் இருந்தீர்கள்? மாமன்னர் என்பதால் பேசாமல் இருந்தீர்களா? மன்னரை மதிப்பது என்பதை ஏற்கிறேன். மக்களை மன்னரும் மதிக்காமல் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலை இன்று வரை வந்ததில்லை. அதுதான் உங்கள் வாய் அடைத்து விட்டது. மனைவியின் சொல் கேட்டு மன்னவர் தவறிழைத்தார். அதன் பலனாக இன்று நான் அவமானப்பட்டு நிற்கின்றேன். ரகுகுல வரலாறு கரைபடத்தான் வேண்டுமா? கூடாது கூடாது கூடாதென்றால் எழுந்திருங்கள். எடுத்துச் செல்வோம் ராஜ சின்னங்களை. நேர்மையின் சின்னமான ராஜமணி மகுடத்தை. எல்லோரும் புறப்படுங்கள் பரதனுடன். ஆட்சிக்கு உரியவரை அவர் இருக்கும் இடத்துக்கே போய் வேண்டிக் கொள்வோம். அவரை அங்கேயே மன்னனாக்கி நம் அயோத்திக்கு திரும்ப அழைப்போம். அயோத்தியே தங்களுடன் அங்கு வந்து அவரை அழைத்தாலும் வந்து விடுவாரா? அது தெரியாது. பரதனின் பிரதிஜை வராவிட்டால் நானும் மன்னன் அல்ல, அவருடனே வனத்திலேயே காலம் கழிப்பேன். சபையோரை சற்று சிந்தியுங்கள். அன்று மன்னர் தசரதர் தமது வாக்கை காக்க தன் உயிரையே இழந்தார். அண்ணன் ஸ்ரீராமன் அன்றளர்ந்த தாமரை போல் சந்தோஷமாக மன்னரிட்ட ஆணையை கண்ணாக கருதி மாபெரும் சாம்ராஜ்யத்தை தூசாக நினைத்து உதறி சென்று விட்டார். அவர்தான் தசரதர் கேட்ட மகன். அந்த ஸ்ரீராமனின் தம்பியான இந்த பரதன் நீதியை காக்க நினைத்தால் அதற்கு அவனுக்கு உரிமையே இல்லையா? ஆளும் உரிமை மூத்தவனுக்குத்தான் உண்டு. ஸ்ரீராமன் எனக்கு மூத்தவர், என்னிலும் சிறந்தவர். அவருக்குத்தான் இந்த நாட்டை ஆளும் உரிமை உண்டு. அந்த உரிமையை அதை மறுப்பது பாவம். பரதன் குருதேவரை வேண்டிக் கொள்கிறேன். பரதன் பாவத்தை செய்ய அனுமதிக்காதீர்கள். என் உதடு பேசவில்லை, உள்ளம் பேசுகிறது. வீணாக களங்கம் சுமக்கும்படி செய்தாள் என் தாய். ஆனால் சபையோரே என்னிடம் தயவு காட்டுங்கள். பரதன் இந்த சபையிலே தன் மன உணர்வுகளை எடுத்துச் சொல்லுகிறேன். அயோத்தியாவின் ராஜா அண்ணன் ராமன் தான். அவர் இருக்கின்ற இடம் நோக்கி உள்ளன்போடு பணிந்து வணக்கம் செலுத்திக் கொள்கின்றேன். அவரை பார்க்க போகிறேன் என்று பிரகடனம் செய்கின்றேன். சபையோர் இதை ஏற்று என்னை அனுமதியுங்கள். குருதேவா, மறுக்காமல் என்னை அனுப்ப வேண்டும். தங்கள் வாழ்த்துக்கள் என்னை வழிநடத்தும். செல்க. உத்தமன் நீ பரதா. உண்மையில் நீ தர்மத்தின் அவதாரம். நேர்மையான உன்னை பெற்றெடுத்த இந்த பூமி பெருமை அடைந்தது. இன்று தர்மத்தின் முன்னால் இத்தனை விரிந்த சாம்ராஜ்யத்தை துறப்பவன் ஒருவன். உன் போன்ற மகாத்மா யாரும் இங்கே பிறக்கவில்லை. எப்படி உன்னை புகழ்வது பரதா? உன் போல் யார் உண்டு? நின் புகழ் நீடு வாழ்க, நீடு வாழ்க.
முடிக்க முடியாத காரியத்துக்கு முயற்சி செய்கிறாய் பரதா. ராமனின் வாக்குறுதி மாறாது. உன் உணர்வுகள் செயல்படுவது கஷ்டமானது. அதனால்தான் அம்மா பரதன் உங்களை கூப்பிடுகிறேன். அம்மா, உங்கள் பரதனை நம்பிக்கைதான் செயல்படுத்துகிறது. பரதனுக்கு எதிராக தர்ம நேர்களின் பேச்சுக்கள் எல்லாம் வரும். மாதா நீங்கள் வந்தால் அதற்கு வலுவிருக்காது. அங்கு தாம் எடுத்து சொன்னால் அப்புறம் எதிர்ப்பு எது? அம்மா, மறுக்காமல் ஏற்பீர்களா? சரி, ஏற்கிறேன். நீ எடுக்கின்ற முயற்சிகளால் அயோத்தியும் மகிழும் என்று நினைக்கிறேன். அனைவரும் மகிழ்வார்கள் அம்மா, அனைவரும் மகிழ்வார்கள். பாசமுள்ள அண்ணனும் அண்ணியும் என்னை அறிவார்கள். பரதன் அவர்களின் ராஜ்யாபிஷேகத்திற்குரிய பொருளை எடுத்து வருவேன். வனத்தில் வைத்து குருதேவர் அபிஷேகம் செய்வார். பரதன் ராமனை ராஜாராமனாக்கி மிக்க விமரிசையுடன் அயோத்திக்கு அழைத்து வருவேன். மிக்க விமரிசையுடன். அம்மா, புறப்பட இது தகுந்த நேரம். மற்றவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். பரதா, உன்னிடம் பேச வேண்டும். கோபப்படாமல் கேள் பரதா. நீயே என்னை பொருட்படுத்தாதிருந்தால். கேளுங்கள் மகாராணி கைகேயி, என்ன கேட்க வேண்டும்? போகும்போது நானும் உன்னுடன் வனத்திற்கு வர வேண்டும். எதற்கு? 7 வருடங்கள் தண்டித்தது போதாதா? இன்னும் தண்டிக்கவா? பரதா, புரிந்து கொள்ளாமல் என்னை புண்படுத்துவதில் நீ என்ன காணப் போகிறாயடா? கடந்து போனதை நினைத்து சொன்னால் என்னை மட்டும் தட்டாதே. மாளிகை பாம்பு வனம் போக காரணம்? அற்பத்தனமாய் ஆசைப்பட்ட பாவம். நடந்த அழிவுகள் பரதா என்னால் வந்தது. யாருக்கும் புரியாதடா. நடைபிணமாக மரமாக பரதா நான் இங்கே இருக்கிறேன். உத்தமனை காண நீ வனம் போகிறாய் என்றோ? பரதா, உன் அம்மாவும் வரக்கூடாதோ? வரும் தகுதி போய்விட்டது. மாதாவை தாக்கி பேச உனக்கு தகுதி கிடையாது. பரதா, நீ புறப்படு. கைகேயி ராமனுக்கும் தாயடா. மாதா மைந்தனை தண்டிப்பதுதான் உண்டா? அவள் பிள்ளைக்காக தன் உயிரையும் தந்து விடுவாளடா. வனம் போக நீயும் வரலாம். வேண்டாம் மாதா. இது மாதாவின் கட்டளை. என் நம்பிக்கை தவறாது. ராமனும் இதை ஏற்றுக்கொள்வான். உங்கள் ஆணைப்படி. அக்கா, பாவம் செய்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் இவள் செய்த கொடுமைகளுக்கு. மரணம் கூட என்னை கண்டு பயந்து நடுங்குகிறது. இந்த ஈனத்தனம் எனக்கு யாரால் வந்தது? என் குற்ற உணர்வே முள்ளாக என்னை குத்திக் கொண்டிருக்கிறது. அக்கா, மகன் ராமன் என்னை மன்னிப்பானா? இந்த பாவியையும் அழைத்துச் செல்லுங்கள் அக்கா, அழைத்துச் செல்லுங்கள். அடி பைத்தியக்காரி, உன் ராமன் உன்னை நன்றாக புரிந்து கொள்வான். நான் இருக்கிறேனே. உனக்குள்ள மன கஷ்டங்கள் கலக்கங்கள் இனி தொடராது. இல்லை, பாவம் செய்த பாதகி தப்பிக்க முடியாது. பாசற்ற ராமனை காண தகுதி இல்லை. ராமனுக்கு என்னை பற்றி சொல்லுங்கள் அக்கா. அவரிடம் சொல்லி இந்த பாவியை மன்னிக்க சொல்லுங்கள். என்ன பேச்சு? எப்படி உன் குற்றமின்றி இதை சொல்லுவது? காலம் என்பது நம்மை வைத்து ஆடுகின்றது. உயரே உள்ள இறைவன் நினைக்கிறார், கீழே உள்ள நம் விதி அதன்படி நடத்துகிறது. அழாதே, அழாதே, கண்ணீர் சிந்தாதே, அழாதே. ஊர்மிளா, 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 இன்று மன்னரின் ஆட்சி மன்றத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆளும் உரிமையுடன் யாருக்கு ஆட்சி பீடம் என்று. உரிமை உள்ளவர் மூத்தவர் தான் என்ற கருத்திலே இப்படி முடிவெடுத்த பிறகே அவருடைய தியாகம் பற்றி பாசம் பற்றி அனைவரும் புகழ்ந்து பேசினர். நாளும் நிம்மதி இல்லாத இருந்தது நேரங்கள். ஊர்மிளா, இவ்வளவு நாட்கள்
நெஞ்சில் இருந்த சுமைகள் முள்ளாக என்னை துன்புறுத்தியது. ஊர்மிளா, கானகம் செல்கிறார்கள். பரதண்ணா, மதனி, லட்சுமணன் எல்லோரும் போகிறார்கள். நிச்சயமா? நாமுமா? எல்லோரும் செல்லும் போது நாமும் தானே. அயோத்தி மக்களும் கூட போவார்கள். அன்புக்குரிய ராஜாவை முடிசூட்டி அழைத்து வருவதற்காக கானகம் செல்கிறார்கள். ஊர்மிளா, நாட்டிலே மக்கள் மகிழ்ச்சியில் மிதக்கிறார்கள். ஊரே செல்கிறது அரசரை காண. அரசரை காணவா? நானும் தானே. எல்லோரும் போகும்போது நமக்கு என்ன தடை? எப்படி சொல்லுகிறாய்? நான் போவது மக்களுக்காக. ராமண்ணாவை திரும்ப அழைத்து வர. போனால் பார்க்க வரக்கூடாதா நாங்கள்? ஊர்மிளாவின் மனதிலே எத்தனை சுமைகள். எனக்கும் கொடுத்தான். ஒரு தரம் அவள் லட்சுமணனை பார்த்தால் போதும் என்கிறாள். வெறும் ஒரு தரம் பார்த்தால் போதும் என்று சொல்கிறாயே தேவி. மாளிகைக்கு அவரை அழைத்து வரப் போகிறேனே. ஏன் உங்கள் இருவருக்கும் என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இல்லை. இல்லை, நாங்கள் மட்டுமா? இந்த அயோத்தியை உங்கள் பேச்சில் நம்பிக்கை வைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறது. அது போதும். ஊர்மிளாவிடம் சொல்லிவிடு, லட்சுமணனை காண காத்திரு என்று. நம் இருண்ட நாட்கள் முடிந்துவிட்டன. நம் ஸ்ரீராமனின் ராஜ்யாபிஷேகம் நடத்த ஊரெல்லாம் காத்திருக்கிறது. அப்ப நாங்க ஸ்ரீராமனோட தமசா நதிக்கரை வர போயிருந்தோம். அப்ப அவங்க நாங்க தூங்குற நேரம் பார்த்து தேரை ஓட்டிக்கிட்டு காட்டுல இருந்து போயிட்டாங்க. இப்ப இளவரசர் பரதரோடல போறோம். அப்புறம் எப்படி தப்பிப்பாங்க? போய் ஸ்ரீராமனையும் இளவரசர் லட்சுமணனையும் ராணி சீதையும் ஒன்னா அழைச்சிட்டு வர போறோமே. அப்படின்னா நாங்க அழகழகா தோரணம் எல்லாம் கட்டி வச்சு வீதியில காத்திருக்கோம். வீதியில பெரிய பெரிய கோலம் எல்லாம் போட்டு வச்சிரு. கண்டிப்பா நாங்க சொன்னபடி வந்துருவோம். உனக்கு தெரியுமா, ராமரை கூட்டிட்டு வர்றதுக்காக இளவரசர் பரதர் காட்டுக்கு போறாராம். ஊரெல்லாம் இதே பேச்சு. அப்பா அப்பா, இளவரசர் பரதர் ஸ்ரீராமனை கூட்டிட்டு வரதுக்காக காட்டுக்கு போறாராம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் அவர் கூட வரலான்னு அவரே சொல்லியிருக்காருப்பா. அப்பா, நானும் போயிட்டு வரட்டுமா? ஓ, தாராளமா போ. நல்ல காரியத்துக்கு தடை சொல்லுவனா? அடே, ராமரை தரிசிச்சாலே புண்ணியம்டா. அப்பா, அம்மா, இளவரசரோட ராஜமாதா, அமைச்சருங்க, குருதேவர், சேனைங்க எல்லாரும் போறாங்களா? அவங்க போற வழியை சரி செய்ய ஓவியருங்க, தொழிலாளருங்க, சிற்பிங்க, மரம் வெட்டுறவங்க எல்லாரும் போறாங்களா? நானும் அவங்களோட போய் தொண்டு செய்ய விரும்புறேன். போனா நிச்சயமா உனக்கும் அந்த ராமரோட தரிசனம் கிடைக்கும். ஆமா. அட போப்பா, ராமன் இல்லாம அயோத்தியே எப்படியோ இருக்குது. பரதன் செல்கின்றான் இன்று மன்னவனை தேடி. பரதன் செல்கின்றான் இன்று மன்னவனை தேடி. மன்னவனை தேடி அன்புதனை நாடி. மன்னவனை தேடி அன்புதனை நாடி. பரதன் செல்கின்றான் பிரபு ராகவனை தேடி. ராமனை அழைக்க பரதனின் பயணம். நேர்மையே நினைக்கும் பிரேமையே பரதன். ராம பக்தியிலே பரதனை போலே பூமி கண்டதில்லை. இது பொய் இல்லை. இவனை போல தியாகி எங்கும் இல்லை இல்லை. தன்னை ராமனிடம் தந்து விடவே சின்னவன் முன்னவன் சம்மதம் பெறவே.
ராஜமகுடமும் ராஜாங்க உடையும் மாதா உடல் வர பரதனும் சென்றான் தன் நெஞ்சம் தனில் ராமனை மன்னன் என்று எண்ணி பரதன் செல்கின்றான் இன்று மன்னவனை தேடி மணிமுடி சூட்ட பரதன் செல்கின்றான் இன்று மன்னவனை தேடி. मंगल भवन अमंगल हारी प्रभु सुदशरथ अजिर बिहारी. सीताराम चरित अति पावन मधुर सरस अरु अति मन भावन. पुनि पुनि कितने हो सुने सुनाए की प्यास बुझत न बुझाए.